தூதுவளை. ஆமாப்பா, இதை வச்சு தான் தூதுவளை சூப்பு செய்ய போகிறோம். இந்த ஸ்டெம்பு இலை எல்லாத்தையும் நறுக்கி போட்டு நல்லா கழுவிட்டு மிக்சியில் விட்டு அரைச்சி அதை அப்படியே சூப்பு செய்ய போகிறோம்ப்பா. ஒரு கப்பு தூதுவளை எத்தனை பேருக்குமா சாப்பிட்லாம்? 2 பேர் சாப்பிட்லாம்ப்பா. இது 1 கப்பு தூதுவளையும் கொஞ்சம் பொருளும் சேர்த்து நம்ம சூப்பு வச்சுக்கலாம். அரைச்சி சூப்பு வச்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தீராத சளிக்கு தூதுவளை சூப்பு. ஜீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தூதுவளை சூப்பு அரைச்ச விழுது, இதை கொதிக்க வச்சுக்கலாம். வாணலில் அந்த ஊற்றிக்கலாம் சூப்புக்கானது. சூப்புக்கானதை ஊற்றிக்கலாம். வாணலில் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சூப்பு கொதிச்சிருச்சாங்கம்மா? கொதிச்சிச்சுங்கப்பா. எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும்ப்பா. வடிகட்டிக்கலாம். ஆமாப்பா, இதை வடிகட்டுறது இப்படி இந்த வடிகட்டியில் ஊற்றிட்டு இப்படி வச்சு அமுத்தி அமுத்தி விட்டோன்னு வைங்களேன், அதில் சாறு கீழே இறங்கிடும். இது 2 முறை வடிகட்டிக்கணும். இப்படி ஒரு முறை, இன்னொரு முறை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு குடிச்சிடலாம். சரிங்கம்மா. 2 முறை வடிகட்டணும்னு சொன்னலப்பா, அதை இன்னொரு முறை அதை வடிகட்டுறேன் பாருங்க. ஏன்மா 2 முறை வடிகட்டணும்? அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அமுத்தும் போது இல்லை சைடுலேயோ கொட்டியிருக்கும் இல்லையா, இப்போ இதை இதுங்கும் போது சுத்தமாக வந்துருச்சு பாருங்க. அதனால் நம்மளுக்கு பயம் இல்லாத நம்ம குடிக்கலாம். முள் இருக்குது, ஸ்டெப் இருக்குன்னு பயப்படுவாங்க. நல்லா குடிக்கலாம். சரிங்களா? வச்சிடவா? இதாப்பா, இதை 2 பேருக்கு பரிமாறலான்னு சொன்னீங்களா? இதை பாருங்க, இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். ஒரு ஆள் இந்த அளவுக்கு தான். இதுக்கு மேலே அதிகமாக குடிச்சா என்ன ஆகும்? சூடு அதிகமாகிடும்பா. ஒரு 10 வயசு குழந்தைக்கு 10 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த அளவு